அட கடவுளே, ஐயோ கடவுளே, இடுப்பு வலிக்க வலிக்க அப்படி கோலம் போட்டேன், எப்படி இப்படி ஆச்சு? பார்த்த வேனுக்குள்ள பண்ணி வச்ச மாதிரி இருக்கு, எப்படி இப்படி ஆயிருக்கும்? மாடு இந்நேரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லையே, எப்படி ஆயிருக்கும்? சரி, என்ன பண்றது, க்ளீன் பண்ணிட்டு வேற கோலம் போடுறதுக்கு நேரமும் இல்லை, காலேஜ் போறதுக்கு லேட் ஆயிரும். போட்டோம். அம்மா போதும், வயிறு நிறைஞ்சிட்டு. என்ன சாப்பிட்டுருக்க நீ? 2-3 வாய் வாங்கிட்டு போதும்னு சொல்லிட்டேன். ஸ்கூல் போனா பசி எடுக்கும்ல. ஏம்மா ஸ்கூல் போய் ரிசர்ச்ல சாப்பிட்டுக்கிறேம்மா, விடுமா. ரிசர்ச் விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும், அதுக்குள்ள வயிறு பசி கொன்னு எடுத்துரும் பாத்துக்கோ. சாப்பிடு. முழுங்க டக்கு டக்குனே. என்னக்கா சாப்பாடு கொடுத்து கொடுமை பண்றது தொடங்கிட்டியா? ஆமா, கொடுமை பண்ணாங்க, கொடுமை. சாப்பிடுறதெல்லாம் பாரு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் ஸ்கூலுக்கு. எவ்வளவு நேரம் பண்ணிருக்கான் மாமா. என்னை எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு போங்க மாமா ஸ்கூலுக்கு. சரி வா குட்டி கிளம்பலாம். இரு, டிஃபன் வச்சு கொடுத்துறேன், நீ சாப்பிட்டு போல. குட்டிய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்த பிறகு சாப்பிட்டுதான்க்கா, நேரம் ஆயிட்டுல இப்போ. சரி இரு, டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன் அவளுக்கு. ஏம்டி ஒழுங்கா சாப்பிட்டா என்ன? இப்படி இட்லி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போனா தூக்கமா வருது மாமா ஸ்கூல்ல. சரி சரி போதும் வா. மாமா சாக்லேட் வாங்கி தரேன் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரும்போது. சரி மாமா. கல்லாளி உடனே சிரிச்சிருவா. என்னால டிஃபன் உள்ள வச்சிரு. போலாமா? போலாம். கார்த்தி பார்த்து போயிட்டு வா. குட்டி பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தானா? சரிக்கா. அம்மா பாய். பாய். தாத்தா ஸ்கூல் போயிட்டு வரேன். குட்டிமா ஸ்கூல் கிளம்பிட்டியா? ஆமா தாத்தா. நல்லா படிக்கணும் என்னம்மா? சரி தாத்தா. வாங்க மாமா போலாம். சரி மாமா போயிட்டு வரேன். காலேஜுக்கு கிளம்பிட்டியாப்பா? இல்ல மாமா, குட்டிய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். சரிப்பா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. போலாமா? போலாமே. மாமா சாப்பிடுவாங்க. சங்கர் வந்துருட்டுமா, பிற சேர்ந்து சாப்பிடுதோம். நீ சாப்பிட்டுக்கோ. அவங்களுக்கு வரதுக்கு நேரம் ஆகும்ல மாமா, நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளவு நேரம் பசியோடயா இருப்பீங்க. அரை மணி நேரம் பார்ப்போம், மாதிரி லேட் ஆயிட்டுனா நான் சாப்பிடுதேன். சரி மாமா, உங்க இஷ்டம். போன அந்த மாதிரி இருக்கு. ஈசே இதோ வந்துட்டேன். என்னது இது? சாப்பாடுங்க, ராத்திரியில கருவாட்டி கறியும் இன்னைக்கு வடிச்ச சோறும் வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க மத்தியானம். நீ வரமாட்டியா வயலுக்கு? காலையில சொல்ல தானங்க செஞ்சேன், ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு, வேலையா இருக்கு அப்படின்னு. திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருந்தா. எங்கம்மா நான் திருப்பி திருப்பி கேட்டேன், ஒரு வாட்டி தானே கேட்டேன். கேட்டது ஒரு வாட்டி, நான் 2 வாட்டில சொன்னேன். காலையில ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், மாதிரி திருப்பி மறந்துட்டு கேட்கீங்க நீங்க. அதை மறந்துட்டுன்னு நீனே சொல்லுதெல்லாம், மறந்துட்டு தான் கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கோ. சரி போயிட்டு வரேன்னா? சரி போயிட்டு வாங்க. பித்தளை சட்டி பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வந்துருங்க வீட்டுக்கு, தொலைச்சிட்டு வந்துடாதீங்க. பித்தளை சட்டி மேல இருக்கிற அக்கறை கூட புருஷ மேல இல்ல பத்தியா? என்னது? ஒண்ணும் இல்ல, போயிட்டு வரேன். ஹோய் ஹோய். யாரு மலர் நம்பர் மாதிரி இருக்கு? மலரா? எப்போ ஃபோன் பண்ணியிருந்தீங்களோ காலையில? ஆமாம்மா ஃபோன் பண்ணியிருந்தேன், எடுக்க இல்லையே. இங்கே வரல பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் எனக்கு தெரியல, வேலையாக வேற இருந்தானா அதனால பார்க்கல பார்த்துக்கோங்க. இங்கே வராமல் எப்படி ஃபோன் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா? அது மெசேஜ் வரும்ல, ஃபோன் பண்ணால் யாரும் ட்ரை பண்ணாங்கன்னா மெசேஜ் வரும், அதை பார்த்து கால் பண்ணேன். ஓ சரி சரி. மரியாக்கா ஜென்னிக்கிட்டையும் பேசிட்டேன் பார்த்துக்கோங்க, 2 மணி போல் போயிட்டு வரலாம், வீட்டில் தான் இருப்பாங்களா எல்லாருமே. சரிம்மா, அதான் ஃபோன் அடிச்சேன் பார்த்துக்கோ காலையில். சரி போகணுமா என்னன்னு தெரியலாம், அதுதான். சரிம்மா வேலைலாம் முடிச்சிட்டியா? வேலை கிடக்குக்கா, நான் 2 மணிக்குள்ள ஃப்ரீ ஆயிடுவேன். இந்த இட்லி பாத்திரம் கிடக்கு, அதை கழுவி போடணும். இன்னும் மாமனார் சாப்பிடல, அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கணும். அவரும் வருவார், சாப்பிடுவார். மாதிரி குட்டியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்கு அவர் போயிடுவார், வேறு பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு வந்துடும். சரிம்மா வைக்கன்னா, வேலை முடிச்சுக்கோ, போயிட்டு வரோம். சரிக்கா வைக்க. மக்கா என்ன அழகா இருக்க, ஞாகன்னே பற்றும் போல இருக்கு. கொஞ்சம் கீழே குனிமா. மக்கா கீழே விடு. யார் ஆஷா சொல்லிட்டு முத்தம் கொடுப்பீங்க, அதுக்கு கீழே குனிறதுக்கு நான் உங்களை தூக்கிக்கிட்டேன். கொடுத்துக்கோங்க முத்தம். கீழே விடல இப்போ போதும். எங்க அம்மா எனக்கு எப்பவும் குழந்தைதான். சரில, உன் பொண்டாட்டி வந்தா இப்படி சொல்றேன்னு பாப்போம். யார் வந்தா என்ன, எப்பவும் எனக்கு குழந்தை நீதாம்மா, வேற யாரும் இல்ல. சரி மக்கா கீழே விடு. பக்கத்துல எல்லாம் பார்த்தானே என்ன நினைப்பா, சிரிச்சு விடுவா. இருக்கிறாங்கன்னு இல்ல, நீங்க வேம சொல்லுதீங்கன்னு கீழே விடுதேன்.
இது என்னம்மாக்கா கையில? இன்டர்வியூக்கு போகணும்னு சொன்னோம்லாமா, அதான் எல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இல்லை வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. சரிம்மா, பார்த்து போனா பைக்ல. சரிம்மா, போயிட்டு வரேன். மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்களா, அதான் ஜாமான் இப்போ வேண்டாம், சாயந்தரம் போல் வாங்க, இல்லை நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன்னா அந்த மேஸ்திரிட்டேன். சரிம்மா, ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ கேட்கணும் சரியா? என்னம்மா கல்யாணம்னு சொன்னீங்க, சரி பண்ணி வைங்கன்னு சொல்லியாச்சு, வேற என்ன கேட்க போறீங்க? ஏம்ல நம்ம சொன்னா வேற எதுவும் கேட்க மாட்டியோ? கேட்பேம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சொல்லுங்க என்ன பண்ணணும்? வீடு கட்டணும்னு சொன்னலாமக்கா, எல்லாம் சரிதான். ஆனா அந்த பழைய வீட்டை மட்டும் இடிக்காதமாக்கா. ஏம்மா? இல்லம்மாக்கா, நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கதான், இந்த வீட்டுல தான். இந்த வீட்டை உடைச்சிட்டேன்னா மனசே கேட்காதுமாக்கா. சரிம்மா, என் செல்ல அம்மா சொல்லி கேட்காம இருப்பானா? இந்த வீடு எனக்குமே பிடிச்சிருக்குமா, ஆனா கொஞ்சம் வசதியா இருக்கட்டுமே அப்படின்னு தான் பழைய வீடு வேண்டாம், புதுசா கட்டலாம் அப்படின்னு சொன்னேன். மற்றபடி இங்க இருக்க நிம்மதியில எனக்கு எங்கேயும் கிடைச்சது இல்லம்மா. குடிசை வீடு ஆனாலும் சொர்க்கம்மா இது. மீண்டும் ஒரு ஜனனம் கொடு வாடா என் மகனே, அன்னையன பதவி கொடு, தாய் பாசம் தாய் பா. கஸ்டமர்லாம் குறைவுதான், நீ பேசிட்டே இரு. சரி சரி, இப்போ கொடுக்கணும் அப்புறமா கொடுக்கலாம். இப்ப வஞ்சிர மீன் இருக்கா? ஒரு நிமிஷம். கஸ்டமர் இருக்காங்க, கஸ்டமர். இருக்கு சார். இப்ப எடுத்து கொடுப்பா. நேரா போனா ரைட் சைடுல இருக்கு பாருங்க சார், எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. நீ சொல்லு டார்லிங். காலம் கெட்டு போய் கிடக்கு, என்னத்த சொல்ல? இல்ல இல்ல, எப்பா இது எவ்வளோ வரும்? இது 850 ரூபா சார். கொஞ்சம் குறைச்சு போட்டு தாப்பா. மீன் முழுசா தான் சார் வரும், கம்மியாகணும்னா சின்ன மீனா எடுத்துக்கோங்க. எப்பா மீன் வேலையை குறைச்சு தாப்பா. சார் 750 ரூபா லாஸ்ட், இதுக்கு மேல குறைக்க முடியாது. சரி கொடு. தாங்க சார், கட் பண்ணி தந்துடுறேன். இல்ல அப்படியே இருக்கட்டும், நான் கட் பண்ணிக்கிடுவேன் வீட்டுக்கு போய். ஓகே சார். ஹலோ ஹலோ ஹலோ, பேரை நான் சொல்லவா, ரசிகன் நான் அல்லவா. இந்தப்பா 250 ரூபா கரெக்டா இருக்கு, எண்ணிக்கோ. 500 250. சார் கரெக்டா இருக்கு. எவ்வளவுதான் போன்ல பேசினாலும் பைசா மட்டும் கரெக்டா எண்ணி வச்சுக்கிட்டியா? தொழில் சார், சும்மா விட முடியுமா? சரிப்பா வரேன், போன் பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணு சரியா? சரிங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பூமர் அங்கிள் வந்துட்டு போனாங்க. நீ சொல்லு வேற. சீரியலை பார்த்துட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரிய மாட்டேது. மணி 11 ஆகும்போது இன்னும் வர காணும் ஆள வந்துட்டாரு போல. வந்துட்டேன். என்னங்க இவ்வளவு நேரம் ஆயிட்டு வரதுக்கு? ஒரு ஜமா வீட்டுல வாங்கி வைக்கல, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா மாதிரி வாங்கிட்டு வராண்டமா. வெங்காயம், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, மீன், பல்லாரி, சின்ன வெங்காயம், தக்காளி. போதுங்க, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. வாங்க சீக்கிரம் போய் பொடு பொடுன்னு குழம்பு வச்சிருவோம். பையவை எடுத்துட்டு போனா துணி மாத்திட்டு வரேன். சரி கொடுங்க. அம்மா எவ்வளவு கண்டி மீன்? பல்லாரி தக்காளி தான் கொஞ்சம் வெட்டி தரியா? வெட்டி தான் வச்சிருக்காங்க, சோஃபால இருக்கு பாருங்க. சரிங்க, இந்த மீன் எப்படி வெட்ட? நீ எங்க வெட்டிக்கிட்ட போற? இவ்வளவு பெரிய மீனா நான் வெட்டிக்கிட்டு தான் இருக்கட்டும். மீன் எவ்வளவு பெருசாலாம் வாங்கிருக்கீங்க? ஆமா, குழம்பு வைக்க மாதிரி பொரிக்கிறதுக்குலாம் கரெக்டா வரும், நல்ல திருப்தியா சாப்பிட்டுக்கலாம்ல. ஆமா, 2 நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, சரி சாப்பிட்டீங்களா என்னமோ தெரியல. நீ நல்ல திருப்தியா சாப்பிட்டு தூங்குங்க. ஆமா, மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திக்கணும், உடம்பு வேற ரொம்ப வலிக்கு, அசதியா இருக்கு. சரிங்க, பிள்ளைல கரெக்டா அனுப்பிட்டீங்களா? சதீஷ் பாதி வழியில அவன் ஃப்ரெண்டு கூட போறேன்ட்டு போயிட்டான். கீர்த்தியை பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். சரிங்க. சரோ, காலெல்லாம் ரொம்ப கெட்டு கிடக்கு, பிள்ளைலாம் பத்திரமா வாழ. என்ன ஏங்க அப்படி சொல்றீங்க? ஊருக்குள்ள எவனை பார்த்தாலும் லவ் பண்ணதான் அப்படி இப்படின்ட்டு தெரியலாம். சே, நம்மளுக்கு தான் பொட்டு பிள்ளைல வளர்க்கறது ரொம்ப பயமா இருக்கு. ஊரளவு எப்படியோ போயிட்டு போகுது, நம்ம பிள்ளை மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கைலாம் இருக்குதான் பிள்ளைகள் மேல, சூழ்நிலை சொல்ல முடியாதுல. பஸ் ஸ்டாப்ல அவங்க பால்காரன் இருக்கமான்னு பார்த்தேன். ஆமாங்க, கௌதம் பேரு நல்ல ஃபேமிலிலாம், கெட்டிக்கார பையன். வேலைலாம் சூப்பரா பாப்பா பார்த்துக்கோங்க. வீட்டுலலாம் பொட்டு பிள்ளைலாம் மரியாதை கொடுத்து தங்கச்சின்னு தான் கூப்பிடுவான். நம்ம பாப்பாலே அப்படிதான் கூப்பிடுவான். நல்ல பையன் தான். அந்த அக்கா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவனும் நடந்துக்கிட்டா நல்லது. சீக்கிரமே பஸ் ஸ்டாப் போயிருப்பானா இருக்கும், ஃப்ரெண்டுகளுக்காக நின்றுட்டு இருந்திருப்பானா இருக்கும். இதுலலாம் போய் என்ன நினைக்கணும்? சரி, அவன் முழிச்ச மொழி தெரியல, அதான் கேட்டேன். 2 மணி நேரம் கழித்து. சார் நீங்களே வடிச்சிட்டீங்கன்னா வந்திருப்போம்ல. இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு அது வடிக்கிறது பெரிய விஷயமா? ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கண்ணா. அப்படியா? ஆமா, டெய்லி இந்த சாப்பாடு பண்ணாதான் பெரிய எரிச்சலா இருக்கும். என்ன குழம்பு வைக்க வச்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு நிலமை ஆயிடுவேன். சரி, 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துறேன்னா? சரிங்க. சரி, பிள்ளைகள் எப்பவுமே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, வெளியே ஏதாச்சும் சாப்பாடு கேட்டாங்கன்னா வெளியே வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டுல செஞ்சு கொடுக்கணும் சரியா? வெளியெல்லாம் சுத்தமாவே இருக்காது. சரிங்க, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லாதீங்க, எல்லாருமே வெளியே வாங்கி தின்னுட்டு இருக்கோம். சொல்லுதா மாதிரி உங்களுக்கு யாரும் இருக்கணும்ல. சரி, நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.